வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வெளிநாட்டு தூதுவர்களிடையில் திடீர் சந்திப்பு. தமிழர் பிரச்சினைகள் குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். ஆளும் தரப்பிற்கு எட்டாத உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சி. பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடும் நடவடிக்கை, எதிர்க்கட்சிகளை எச்சரித்த ஜனாதிபதி. மஹிந்தவிற்கும் ரணிலுக்கும் இடையில் திடீர் சந்திப்பு, இருவருக்குள் முணுமுணுக்கப்பட்ட விடயங்கள். ஜனாதிபதி செயலகத்தில் அதிசொகுசு வாகனங்கள் மீண்டும் ஏலத்தில். சமாதான பேச்சுவார்த்தைகளில் இழுபறியாகும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகள். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். காணி அபகரிப்பு நோக்கத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல், தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை உள்ளிட்ட சில விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய பேரவையினர் வெளிநாட்டு தூதுவர்களுடன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர் சில வெளிநாட்டு தூதுவர்களுடன் சந்திப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரித்தானியா உயர்ஸ்தானிகர், கனேடிய உயர்ஸ்தானிகர், இந்திய பதில் தூதுவர் மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதிகளை தமிழ் தேசிய பேரவையில் சந்தித்துள்ளனர். குறித்த சந்திப்பின் போது காணி அபகரிப்பு நோக்கத்துடன் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்ய அழுத்தம் கொடுக்க வேண்டும். குருந்தூர்மலையில் பௌத்த பிக்குகள் மற்றும் தொல்பொருட் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ள தனியார் காணிகளை தொல்பொருளுக்கு சொந்தமான நிலம் என கூறி தமது சொந்த நிலத்தில் உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக கைது செய்யப்பட்ட 2 விவசாயிகள் உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸவிகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பில் குறித்த தூதுவர்களிடம் வலியுறுத்தினர். தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்ட பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றும் போதே இதனை கூறினார். அத்துடன் பாராளுமன்றத்தில் தமது கட்சிக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இருப்பதை நினைவூட்டுவதாகவும் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதலில் 152 உள்ளூராட்சி மன்றங்களிலும் மீதமுள்ள 115 உள்ளூராட்சி மன்றங்களிலும் விரைவில் கட்டுப்பாட்டை நிறுவ தாம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த அவர் ஆட்சி செய்வதற்கான ஆணையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பொது ஆணையை எதிர்த்து உருவாக்கப்படும் எந்த ஒரு சபையும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காதெனவும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை வகிக்காத உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்த்தரப்பில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் உட்பட அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சி கட்சிகளின் தலைவர்கள் ஒரு உடன்பாட்டை எட்டினர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அதன்படி அதிகாரத்தை நிறுவவுள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளின் பொதுச் செயலாளர் கூடி முடிவெடுக்க உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய நிமல் ஸ்ரீபால டி சில்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஐக்கிய மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனுர
வென்ற பிரியதர்சன ஜாப்பா, தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனி திகாம்பரம், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், பிவித்ருகெல உருமயவின் தலைவர் உதய கம்மன்பில, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்களின் இந்த கூட்டங்களை ஒன்றிணைக்கும் பணி முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆளும் கட்சிக்கு எதிரான அனைத்து குழுக்களுடனும் கலந்துரையாடல்கள் மூலம் அதிகாரத்தை நிறுவுவதோடு கூடுதலாக இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொத்மலை பஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கும் ஒரு பொறிமுறை நிறுவப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொத்மலை பஸ் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கும் ஒரு பொறிமுறை நிறுவப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்க இலங்கை கிரிக்கெட் அணியினர் உட்பட பல தனிநபர்கள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிலும் குறிப்பாக விபத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு உதவி செய்வதற்கு இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் சிலர் முன்வந்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் ஆலயத்திற்கு விஜயம் செய்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் ஆலயத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இதன்போது பாகிஸ்தானின் உயர் ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் பஹீமுல் அஜீஸ் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். இதன்போது பிராந்திய சூழ்நிலை மற்றும் இரு சகோதர நாடுகளுக்கு இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள் குறித்து பேசப்பட்டதாக இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவர் ஆலயம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்டு 26 வாகனங்கள் இன்று ஏலமிடப்பட உள்ளன. ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏலத்தின் 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் இன்றைய தினம் ஏலமிடப்படுகின்றன. விற்பனை செய்யப்படவிருக்கும் அனைத்து வாகனங்களும் கடந்த 10 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பதுடன் அதற்கமைவான விலை மனு கோரல் நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்தது. அரசாங்கத்தின் செலவு குறைப்பு மற்றும் நிதி பொறுப்பு கூறலை பலப்படுத்தும் நோக்கில் இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக நடத்தப்பட்ட வாகன ஏலத்தில் 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை ரணில் விக்ரமசிங்க நேரில் சென்று சந்தித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார். இந்நிலையில் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மஹிந்த வீட்டிற்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இலங்கையில் மிக விரைவில் தாதியருக்கான பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதியளித்துள்ளார். நாரகேன்பட்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இலங்கையில் தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்று நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முறித்தட்டுவே ஆனந்த தேரர் மிகவும் கடுமையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அசுவிசும நல பயனாளி திட்டம் இடைநிலை பிரிவுக்கு மட்டுமே பணம் செலுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் 2024 மற்றும் மார்ச் 2025 வரை நீடிக்கப்பட்டது. அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பென சர்வதேச செய்திகள். சமாதான கலந்துரையாடல்களில் நேரடியாக பங்கேற்கப் போவதில்லை என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி பங்கேற்றால் மாத்திரமே தாமும் பங்கேற்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துள்ளது. இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இரு தரப்பிலும் தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார். இதற்கிடையே உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அழைப்பு விடுத்தார். இதனை உக்ரைன் ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் இன்று நடைபெறுகின்றது. போர் தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் இரு நாடுகளும் நடத்தும் நேரடி முதல் பேச்சுவார்த்தை இதுவாகும். இதற்காக ஜனாதிபதி புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோர் ஜனாதிபதி புட்டினின் பிரதிநிதிகள் துருக்கி சென்றுள்ளனர். அதன்படி துருக்கியில் இன்று நடைபெறும் ரஷ்ய உக்ரைன் இடையே நேரடி பேச்சுவார்த்தையில் புட்டின் பங்கேற்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் தனது பிரதிநிதிகளை நேரடி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி பங்கேற்றால் மாத்திரமே தாமும் பங்கேற்பதாக உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இங்கிலாந்து வீரர்கள் சிலர் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகளில் இங்கிலாந்து வீரர்களான ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜெமி ஓவர்டன் மற்றும் ஷாம் கரன் ஆகியோர் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபையின் உயர் அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜோஸ் பட்லர், வில் ஜேக்ஸ், லியாம் மற்றும் ஜேக்கப் பட்லா ஆகியோர் எஞ்சிய IPL போட்டிகளில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மொயின் அலி மீண்டும் போட்டிகளில் பங்கேற்பதா இல்லையா என்பது குறித்து தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இடைநிறுத்தப்பட்ட இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எஞ்சிய போட்டிகள் ஒரு வாரத்தின் பின்னர் நாளை மறுதினம் பெங்களூரில் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. இதன் இறுதிப் போட்டி எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவியின் YouTube தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.